தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 15ஆம் வாரம் ஜூலை 13ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு சூப்பரான ஒரு உவமையை எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? எதனால சொல்றாரு? ஏன்னா ஒரு திருச்சட்ட அறிஞர் ஏசப்பா கிட்ட அப்படி கேள்வி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுக்காக கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஏசப்பா கொடுத்த பதில். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் கவலையில் இருக்கும்போது நம்ம உதவி செய்கிற போது நாம் என்ன ஆயிடுவோம்? மற்றவங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவோம். ஓகேங்களா? அந்த மனநிலை நமக்கு இருந்தாலே போதும், நம்ம எல்லாருக்கும் என்ன வந்துடும்? உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா நாம் செய்கிற உதவியை மற்றவங்க பார்க்காம இருக்கலாம். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு? வலது கை செய்வது இடது கைக்கே தெரியாது இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்று செய்கிற மற்றவங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, ஆனால் கடவுளுக்கு தெரியும். அப்போ நீ மற்றவர்களை விட உயர்த்தப்படுவாய். ஓகேங்களா? இப்போ இயேசு சொன்ன உவமையிலே பாருங்கள், ஒரு குரு வராரு, லேவியர் வராரு. அவங்கள விட யார் உயர்ந்து போயிட்டாரு? ஒரு சாதாரண ஒரு சமாரியர் உயர்த்தப்பட்டுட்டார். ஓகேங்களா? ஸோ மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், இரக்கம் காட்டணும். பாருங்கள், ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நீரும் போய் அப்படியே செய்யும் அப்படின்ட்டார். ஓகேங்களா? ஸோ நாம் எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு எப்பயுமே உதவி செய்ய தயாராக இருக்கணும். எவனோ ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா எனக்கு என்ன அப்படின்னு விட்டுறக்கூடாது. நாம அவருக்கு அடுத்திருப்பவர். ஓகேங்களா? ஸோ எவனோ ஒருத்தர் ரோட்டில் பிச்சை எடுத்தால் எனக்கு என்ன? அவன் காசு கேட்டால் எனக்கு என்ன? எவனோ எந்த குடும்பமும் என்னமோ ஆனால் நமக்கு என்ன? இவன் படித்தா என்ன, படிக்கலைன்னா என்ன? அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஓகேங்களா? நாம் என்ன இருக்கணும்? இரக்கம் காட்டணும். அவங்க நமக்கு அடுத்திருப்பவர், நமக்கு நம்முடைய உறவினர், நம்முடைய நண்பர், தோழர்ன்ற நம்பிக்கையோட நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். சரிங்களா? ஸோ கடவுள் நமக்கு அதோட பலன் தருவார். ஓகே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே போல, இயேசு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.